திமுகவுக்கு நான் இப்போ ஒரு சவால் விடுறேன். பர்சனலாக நானே காசு கொடுத்துருக்குறேன். திமுகவுடைய அட்வொகேட்டுக்கு கொடுத்துருக்குறேன் 7 லட்சம் ரூபாய் ஒரே ஒரு ஆர்டர் வாங்கிறதுக்கு. கோர்ட் ஆர்டர் கொடுத்து 5 வருஷம் கழித்து அந்த செயல்படுத்தாததுனால எஜுகேஷனல் சைடில் நான் சொல்கிறேன். நான் இப்போது சரியா ஒரு கல்லூரிக்கு அப்போது அதே எஜுகேஷன் சைடில் உள்ள ஒரு அட்வொகேட் என்ன பண்ணுறாரு, அவரும் ஒரு கிறிஸ்தவர், 7 லட்ச ரூபா கொடுத்தா ஆர்டர் காப்பியை கொடுக்குறேன்றார். ஆர்டர் நிறைவேற்றுன்னு சொல்ல, ஆர்டர் காப்பி கொடுக்கறதுக்கு 7 லட்சம் ரூபாய் நான் என் கையால் கொடுத்தேன். காசை கொண்டு போய் நான் கொடுத்தேன், கட்டுக்கட்டாக நான் கொடுத்தவன் எக்மோரில் ஒரு இடத்துல. அதே ஒரு ஒரு அட்வொகேட்டுடைய ஆஃபீஸில் கொண்டு போய் நான் தான் கொடுத்தேன். உடனே என் கையில் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரிஜினல் ஆர்டர் காப்பி என் கையில் கொடுக்குறாரு. அதுக்கு பிற்பாடு இந்த ஆர்டர் காப்பி வாங்கி இன்னும் அது நிறைவேற்றப்படலை அந்த கல்லூரிக்கு. சரிங்களா? இப்போவும் என்ன பண்ணுறாங்க, அதே எஜுகேஷன் சைடில் காசு கேட்டுட்டு நிற்கிறாங்க. இப்போ இன்னைக்கு காசு கொடுத்தாச்சா நாளைக்கு அது ரெடி ஆகிடும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மோசடியான காரியம். அதனால் அருமையான திரு அண்ணாமலை அவர்கள் சொல்வது 100% உண்மை.